நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. நன்றி. அந்த ஃபிலிம்ஸோட டைரக்டர்ஸ் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மிஸ்டர் திரவ், டைரக்டர் ஆஃப் மூவி மெல்லிசை. மிஸ்டர் பி அமுதவாணன், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் மூவி V3 அண்ட் கோட்டா. சோ இரண்டு பேருமே மிக அழகாக இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் திரவ் வந்து குற்றம் கடிதல்ல கோ ரைட்டராக, லிரிசிஸ்டாக, டயலாக் கோ ரைட்டராக, கோ டைரக்டராக இருந்திருக்காங்க. மூவி மகளிர் மட்டும் இல்ல, ஸ்கிரீன் பிளே அசிஸ்டன்டாகவும் இருந்திருக்காங்க. ப்ரொடியூசர், லீட் ஆக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் எடிட்டர். Everybody take your seat. சார், யூகி சேது சார், நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். போஸ் வெங்கட் சார், நீங்க வெயிட் பண்றீங்களா, கிளம்புறீங்களா? ஓகே, பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே ஓகே, நீங்க போங்க சார், போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பத்தி பெருமையா பேசலாம்னு நினைச்சேன். கண்டென்ட்டா தான் பேசுறேன், கோபத்தோட தான் பேசுறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு, அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டால்தான். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய் அங்க உள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்தே அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல் எல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே, அந்த OTT, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்துல விஜய் சார் சொன்னாருங்களோ, அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்ல தமிழகத்திலே கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த OTTல
படங்கள் மட்டும் போடாதீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறதை விட அந்த சட்டமன்றத்துல ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னை வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு. கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார். இல்லை நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பேசிடுங்க அப்போ கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுறதுக்கு தான் அந்த அந்த இதோட வழி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயங்கிறது மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசினதால அந்த இன்விடேஷன்லாம் என் பேர் போடாமல் இருக்கலாம். அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு இருக்காதான். அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள். டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோட இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியா இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுதாம்மா, அதுக்குதாம்மா சொல்றேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. திரு கூல் சுரேஷ் அவர்களை அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக பணிவன்புடன் அழைக்கிறேன். இருக்கையில் அமரலாம். யோபேக்கஸ் டீம் வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யோபேக்கர்ஸ் உடைய எல்லா நிகழ்வுலையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். அது ஒரு சோஷியல் காஸோடு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சில நபர்களை நான் மேடைக்கு கூப்பிடவிருக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே யோபேக்கர்ஸின் மூலமாக எப்பொழுதும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகளை செஞ்சிருக்கிறோம். ஸோ பரிமலா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தாத்தம்பட்டி சேலத்துல இருந்து. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க கணவரை இழந்தவர்கள். அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்காக தையல் மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிமலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிஷா மரவனேரி சேலம், அவங்க கணவரை பிரிந்து வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு சோப் மேக்கிங் பேசிக் எசென்ஷியல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். கோமதி சேலம்ல, அவங்களும் தனித்து வாழக்கூடிய பெண்மணி. அவங்களுக்கு டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான வெசல்ஸ், அதற்கான பாத்திரங்கள் கொடுத்து உதவி இருக்கிறோம். ஸோ அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சத்யா, அவர்களும் கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி. 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு தொழில் செய்வதற்காக தள்ளு வண்டி நம்ம யோபேக்கர்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். அவங்களை தொடர்ந்து கற்பகம், அவங்களும் தனித்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஒரு தள்ளு வண்டி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு தள்ளு வண்டி வாங்கி கொடுத்திருக்கோம். 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்களையும் தனியாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தள்ளு வண்டி யோபேக்கர்ஸ் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. விஷுவலி சேலஞ்ச் பீப்புள், பார்வை சவால் கொண்ட நபர்கள். அடுத்தது இவங்களுக்கான உதவி உபகரணங்கள் நம்ம கொடுத்திருக்கோம். மாரியப்பன் இந்திரா, ரவீந்திரன் கிருஷ்ணவேணி, சுரேஷ் சத்யா, மோகன்ராஜ் ராஜம்மாள், மணிமாறன் சரண்யா. யோபேக்கர்ஸ் டீம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேடைக்கு கொஞ்சம் சட்டுன்னு கூட்டிட்டு வருவீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அடுத்ததாக 2 நபர்கள் வயது முதிர்ந்தோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸுக்கான உதவி நம்ம பண்ணியிருக்கோம்.
கமலா அவர்களுக்கும் விஜயா அவர்களுக்கும் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம், அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். சோ இவங்க எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுற ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதும் அது உதவியோட தான் தொடங்கணும் அப்படிங்கிறது யோ பேக்கர்ஸோடைய மோட்டோ எப்பவுமே. சோ இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணராஜு அவர்கள் சார்பாக, அது நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்கள் சார்பாகவும் யோ பேக்கர்ஸ் டீம் சார்பாகவும் ஒரு நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்ங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க தொழில நீங்க சிறப்பாக வரணும், மிகச்சிறந்து நீங்க விளங்கணும், அதுதான் எங்களுக்கான சந்தோஷம். அவங்க வராங்களா? வராங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூட்டிட்டு வாங்க, பொறுமையா கூட்டிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. எஸ், மேடையில் விற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு புகைப்படம். இவங்க மட்டும் இல்ல, இவங்க இல்லாம இன்னும் நிறைய பேருக்கான உதவிகள் எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கும். அதுதான் யோ பேக்கர்ஸ் ஓடிடி பிளே. நம்ம லான்ச் பண்ணும் போதே சொல்லியிருந்தோம், இது ஒரு நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படின்னு. இதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மனமுவந்து செய்யக்கூடிய எந்த பண உதவியாக இருந்தாலும் அது தக்க நபரை போய் சேரும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். கசானா அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும், நீங்க அது மூலமாக ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க அந்த ஐகான்ல கிளிக் பண்ணீங்கனாலே டிரான்ஸ்பரண்டாக யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் இருக்கும். எவ்வளவு பணம் இருக்கு, எந்த வகையில செலவு செய்யப்படுது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் செய்யப்படும். SOS மூலமாக உங்களோட பாதுகாப்புக்காக என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹெல்ப் சென்டருக்கு தகவல் அனுப்பப்படும். யார் யார் மொபைல்ல அது கனெக்ட் ஆயிருக்கோ அவங்க அந்த நபர்கள் இமீடியட்டாக நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து உதவி செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அண்ட் உங்களோட மைக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட தகவல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தெரியும். அதனால நீங்க இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 100 பேர் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு மயம் கோபி சார் சொல்லியிருந்தாங்க. சோ அதன் மூலமாக உங்களோட ஆதரவை நீங்க தரும்படி பணிவன்போடு நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் நன்றி. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே சார், ஓகே. மேடைக்கு வந்தவங்க மற்றும் இங்க இருக்கக்கூடிய அப்படி கூட்டிட்டு வந்துடலாம். மாரியப்பன் இந்திரா, ரவீந்திரன் கிருஷ்ணவேணி, சுரேஷ் சத்யா, மோகன்ராஜ் ராஜம்மாள், மணிமாறன் சரண்யா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நீங்க மேடைக்கு அருகில தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கு நன்றி. மேற்கொண்டு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தொடர்ந்து செய்யப்படும். சப்போர்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. அடுத்ததாக எப்பவுமே சிலர் பேசும்போது சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்கிற மாதிரி நம்மளுடைய நையாண்டி தர்பார்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன திரையினாலும் சரி பெரிய திரையினாலும் சரி அவர் வந்தாலே பட்டாசு தான். பொதுவாக அவர் மேடை நிகழ்ச்சிகள்ல அவர் பேசும்போது 10 விஷயம் நமக்கு ஒரு புரியும். அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸா போட்டு பார்த்தா ஒரு 20 ஜோக் அதுல இருக்கும். சோ அந்த மாதிரி அவர் பேசுவதை புரிந்து கொள்வதற்கே நம்ம பிரெயினை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூகி சேது சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து எங்க டாக்ஸிலையோ அந்த ஊருக்கு போகலாமா? பெரிய டாக்ஸிலா. ரொம்ப நன்றி. ஜோஷிலாவா? தோஷிலாவா? 10 days கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ராடினரி கம்பேர். அந்த இது வர சொன்னது போல தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர். போஸ் வெங்கட் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவது போல துபாய் வெங்கி தள்ளி விட்டு அப்புறம் தான் கிஷோர் ஒரு அறிமுகமானார். ஸோ எல்லாரும் வெங்கியோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே வந்திருக்கோம். அவர் அங்கே துபாயில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய இந்த முயற்சி திருவணி ஆகட்டும். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஓட்டிகிட்டீங்கலாம் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அது முதல்ல தேட்டரில் ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓட்டிட்டின்றான். அது என்ன புரியல எனக்கு. பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட் தான் தியேட்டரில். பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஓடிடி எவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா ஒரு காமெடி படம். அப்போ ஓடிடினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்த்த மக்களுக்கு வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் 1.5 minutes பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்படமே அந்த ஸ்பீடில் கேட்குறோம். குறைஞ்சபட்சம் ரொம்ப அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ ஸ்பீடில் இருக்க எஸ்ஜே சூர்யாவே இன்னைக்கு அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போது ஹவு டு யூ மேக் அ ஃபில்ம் அப்படின்னா அந்த 1.5 minutes கேப்சூலில் ஃபாஸ்ட்டாக போ. ஜார்ஜ் லூக்கஸ் நடிகர்களுக்கு எப்போவுமே சொல்லுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார்.
எல்லாம் சினிமாவே இப்போ ஃபாஸ்டர் அண்ட் லவுடராக போனதுனால எங்கே வேணால் கட் பண்ணி எங்கே வேணால் நீ சொருகலாம். மேக் இட் இன்டு ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ், 1.5 minutes into 2 minutes into so on. So 120 minutes divided by 2. அத்தனை ஷார்ட்ஸுக்குள்ளே நீ கொண்டு அடக்கு அப்படின்னு சொல்கிற இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் சினிமாவே மாறிவிட்டது. அப்போ என்னன்னா தி பையர் டிக்டேட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. ஏஸ்தெட்டிக்ஸாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி சொன்ன டெய்லர் முதல்ல கொடுத்துட்டான், பேண்ட்டை தைச்சிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் கை வெட்டணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சினிமா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இடர்பாடு தமிழ் இந்தியாவுக்கு வேண்டி தான் உண்டு. என்னன்னா இன்ட்ரோல்னு எல்லா ஊர்லேயும் 1.5 hour தான், நம்ம ஊரில் 2.5 hour. ஏன்னா இன்ட்ரோல் ஒன்றுக்கு போனோம். ஸோ அந்த 1.5 hour ஃபாரின் ஃபிலிம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்ம ஆட் பண்ணுறோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை எதிர்பார்க்குறான், கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ஓபிடிக்கலாம், இவன் தான் போனால் காமெடிலாம் பண்ணிட்டு இன்டர்வல்ல நீ ஒரு பேங்க் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லயாவது கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்படி இருந்த ஃப்ரீடம்லாம் போய் இன்னைக்கு வந்து எல்லா நிமிஷமும் பேங்க் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினா தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற பொழுது வினோதமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அபரிவிதமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அது ஏன் என்றே புரியவில்லை. There is somewhere some money is available for people to produce films, knowing fully well it is not going to be sold, knowing fully well nobody is there to buy. இதில் ஸ்ட்ரைக் வேற, இப்போ ஏற்கனவே வேலை இல்லை, நம்ம ஸ்ட்ரைக் வேற நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இது 4 வாரம் கழிச்சு போடணும். தயவு செஞ்சு யாரு போடுற முதல்ல காட்டுங்க கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் பெரியவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ அவங்க அந்த ஒரு நிபந்தனைகளோ யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை புது சின்ன படங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் படம் பண்றதே பெரிய விஷயம். நீங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்க, எல்லா ப்ரொடியூசருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்லை. 200-250 படம் எடுக்கிறாங்க. எந்த காலத்திலுமே 1895 ஆரம்பிக்கப்பட்ட சினிமா இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8-10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள் என்றைக்குமே எல்லா ஊர்லயுமே. இப்போ இன்னும் குறைந்து கொண்டுதான் வருகிறது, அதிகமாக தெரியல கண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ எங்க ஒரு இடத்துல எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்ப 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன இல்லை, 200 படம் எடுக்கும்போது 10 படம் தான் ஓடுதுன்னா அப்போ தேவையில்லாமல் ஒரு 100 படம் எடுக்கிறோமா எங்கேயோ. அது என்னவோ தாலி அப்புறம் கட்டிக்கிறேனே, ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல முடிச்சிடன்ற மாதிரி ஷூட்டிங் முதல்ல படத்தை முடிச்சுடுவோம், விற்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் நிறுத்தி விட்டு இந்த படம் விற்குமா, நிஜமா விலை இப்போ நிற்கிறதுக்கு போட்டி தாங்குமா, எழுதும்போது பேப்பர் பென்சில் பெரிய காசெல்லாம் செலவில்லை, அப்பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்டாப் மேக்கிங் டூ மனி ஃபிலிம்ஸ். அதுக்கு நல்லா யோசிங்க, இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் என்று யோசிங்க. இல்லைன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணுங்க. இவர் எஸ் வி சேகர் சொன்னார், இது மாதிரி மாடு பாடணும், இப்பெல்லாம் ராமராஜன் வந்து ஆடணும்னு சொல்ற மாதிரி மாடு பாடி சூப்பர் ஹிட். இப்போ போன வாரம் சைனாவில் ஒரு அம்மாவும் அவரோட பையனும் ஒரு 5 வருஷமா குட்டி குட்டியா ஸ்கூல் பசங்க டிராயிங் போடுற மாதிரி போட்டு ஒரு பசுமாடை பத்தி ஒரு படம் சூப்பர் ஹிட்டுங்க. அப்போ என்ன கேட்கலாம், படம் பண்றவன் கொஞ்சம் ஏழையாவோ கொஞ்சம் ரொம்ப வசதி இல்லாதவனாகவோ ஒரு நல்ல படம் செய்யிட்டு அவனுக்கு முதுகுல தட்டி கொடுத்து நீ வளரடாக்கன்னு அப்படின்னு சொல்றேன். அந்த ஒரு மனோபாவம் மக்களிடையே ஒரு மனிதாபம் இருக்கிறது. அதையும் நீங்க மைண்டில் வைத்துக்கொண்டு உருப்படியான படங்கள் எக்ஸ்ட்ரீம்லி லோ இன் பட்ஜெட்ல இஸ் ஈஸிலி பாசிபிள். அப்சஷன் அதான் ஹிட். காலங்காலமா அதான் சொல்லி 10,000 எடுத்த பிளார் விச் ப்ராஜெக்ட் வந்து $100 மில்லியன் சம்பாதிச்சது. ராபர்ட் ராட்ரிகஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எல் மரியாச்சி அப்படிங்கிற படம் வந்து வெறும் $10,000. அதில் நடிச்ச ஆள்ல $4,000 கொடுத்தான். மொத்தம் $6,000 எடுத்தப்பட்ட $125 மில்லியன் சம்பாதிச்சது. ஸோ காசு இல்லாமலும் நீ வந்து ஒப்பற்ற திரைப்படங்களை செய்யலாம் என்ற அந்த ரீதியிலே மனம் போக வேண்டும். எனக்கு தோணிச்சு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் பேப்பர் பென்சில் பிரிண்டிங்கோட நிறுத்திக்கோ. படமா பண்ணணும்னா எக்கச்சக்க கோடிகள் திரும்பி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடுப்பவர்களும் அப்படி நினைச்சு படம் எடுக்கணும்ன்றது எனக்கு தோன்றுகிறது. உங்களோட வென்யூல நீங்க வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல செல்வமணின்னு சொன்னது போல மக்களுக்கு பிடித்தா மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்க 1.5 minutes ஷார்ட்ஸா ஒன்னா சேர்த்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதுல நீங்க விட்டீங்கன்னா people will start tuning into your OTT, but be very cautious about the quality. எல்லாரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பதுதான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்றோம்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். திரைப்படத்தில் நம்ம பேசிக்கலாம், நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் பல நான் PhD பண்ணது அதில் தான் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டிராவல் பண்றான், இல்லை ஒரு 1 hour டிராவல் பண்ணி ஒரு மெனக்கு எடுக்கிறான், கியூல நிற்கிறான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான்,
சினிமா இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் விச் இஸ் பாட் வித்வுட் நோயிங் வாட் த ப்ராடக்ட் இஸ். சட்டனா போட்டு பார்த்து வாங்குறோம், வேஷ்டி போட்டு பார்த்து வாங்குறோம், இட்லி சரியில்லைனா இன்னொரு இட்லி கொடுன்றோம். சினிமா மட்டும்தான் வாங்கிய பிறகு நோ ரீஃபண்ட். என்னன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, காசு முன் பணமாக கொடுத்து விடுகிறோம், ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம், இருட்டில் போட்டு அடக்கி வைக்கிறான். அதுக்கு ஏன் திருவிழா கும்பல்லாம் வந்து பெரிய விஷயம், செலிப்ரேஷனாக போகணும், இருட்டிலேயே வச்சுக்கிறேன், பலான விஷயம் தான் இருட்டில் பேசுவேன். இந்த டெட்லி காம்பினேஷன் சினிமா கொண்டு இருக்கிறதுனால அப்போ அது என்ன இருக்க வேண்டும் அந்த ஸ்க்ரீன்லங்கிறது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. எதோனா எடுத்தாலும் ஐயாறு 20 பயிரிடுவது எப்படி, அத்வைதம் துவைதம் என்ன அப்படின்னு பற்றி பேசினா கல்லடிச்சு அடிச்சிருவான். தெர் இஸ் சம் ரீசன், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், பிகினிங், மிடில், எண்ட் ஒரு கோட்பாடுகள் இதனால் தான் வருகிறது. பிகாஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கடா போய் நிற்குது அப்படின்னா, ஜனரஞ்சகமாக என்டர்டெய்னிங்காக இருந்தால் அதற்குள் உன் கருத்தை நீ வைத்துக் கொள்ளலாம். ஆனா கருத்தை மட்டும் பிரதமாக இருந்தால் அது வந்து வீட்டுல நீ வச்சுக்கோ, மக்கள் அது காசு கொடுத்து வாங்க மாட்டான். பிகாஸ் யூஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கணும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகம்னா the more the people the better the product அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு மேக் இட் ஹாப்பி, மேக் இட் ஜோவியல், மேக் இட் ஹாவ் எ கண்டென்ட் தட் இஸ் பிகினிங், மிடில், டிராமாட்டிக்கா இருக்கணுங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு ஓடிடி ஆகட்டும், திரைப்படமாகட்டும், ஜனரஞ்சகமான ப்ராடக்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த படம் வேணா வாங்க முடியாது. அதுக்கு மக்களும் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்தால் உங்களை மாதிரி ஓடிடியும் வாழும். படம் முன்படம் போட்டவர்களுக்கும் ஒரு நல்லபடியா இருக்கும். நீங்க வந்து இந்த 20% ஒர்க்கர்ஸ் தரேன்றீங்க, செல்வமணி ஹாப்பி ஒர்க்ல, அதுக்கெல்லாம் செல்வமணி இருக்காங்கல்ல, ப்ரொடியூசருக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாவம் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களே, அந்த சார் மீண்டும் ஒரு நன்றி அதற்காக. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.